வெல்கம் டு ஷைசி மேக்ஸ் யூடியூப் சேனல். இதில் ஆவரேஜ் சம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஆவரேஜ் ஹைட் ஆஃப் 12 ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 152. 12 பேருக்கு ஆவரேஜ் வந்து 152 கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கரெக்ஷன் எது பண்ணுறதுனாலோ அந்த ஆவரேஜை வந்து இந்த 12ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இது பெருக்கி வச்சா மட்டும்தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகே, இது பெருக்குனா எவ்வளோ வருது? 1824 வருது. இந்த 1824ல் என்ன ஆயிடுச்சுன்னா, இட் வாஸ் ஃபவுண்ட் தட் இட் வாஸ் ராங்லி ரெக்கார்டட் as 148. 148ன்னு தப்பாக போட்டாங்க. அப்போ தப்பாக போட்டாங்கன்னா இதுலேருந்து 148 கழிச்சிடலாமா? 148 இதிலிருந்து கழிக்கும்போது 1676 வருது. சரி, இதுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் எதுக்கு பதிலாக 172. அப்போ 172 நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் எவ்வளோ வருது நமக்கு? 1 8 4 8 ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு கரெக்ட் மீன் கண்டுபிடிக்கணும். இது எத்தனை பேத்துக்கு? 12 பேத்துக்கு. 12 பேத்துக்குன்னா டிவைடட் பை 12 போட்டுடலாமா? ஒரு 12 12. ஓகேவா? கரெக்டாக வருதுல்ல? ஒரு 12 12 மிச்சம் 6, 12 5 60, மிச்சம் 4 48 வந்து 4 தடவை. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது? 154. இந்த சி தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? இது ஒன்றும் இல்லை, எப்படி பண்ணணும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்போவுமே ஆவரேஜ் ஆன்சர் கொடுத்துட்டாங்கன்னா எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் பெருக்குங்க. கழிக்க வேண்டியதை கழிச்சிரு, கூட்ட வேண்டியதை கூட்டு, அதுக்கப்புறம் அதே 12ஆல் எந்த சேஞ்சும் இல்லை. இந்த 12ஆல் நம்ம வகுத்து போடும்போது கரெக்ட் மீன் கிடச்சிரும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.